காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பழுதாகி நிற்கும் எக்ஸலேட்டர் மற்றும் லிப்டுகளை ஆய்வு செய்த அவர் பராமரிப்பின்றி கிடக்கும் மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறையை திறந்து வைக்க உத்தரவிட்டார். ரயில் பயணிகளின் அடிப்படை தேவைகளை அவ்வப்போது கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தார். 100 கோடிக்கு மேல் வசூல் ஈட்டும் நெல்லை ரயில் நிலையத்தை தனி கோட்டமாக அறிவிக்க கோரியும், பகலில் நெல்லையில் இருந்து சென்னைக்கு பேசஞ்சர் ரயிலில் இயக்க கோரியும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக ராபர்ட் புரூஸ் தெரிவித்தார். இந்து அறநிலையத்துறை என்பது கோவில் பாதுகாப்பு, நிதி நிர்வாகத்திற்கானது தவிர இந்து மத பிரச்சாரத்திற்கானது அல்ல என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். அனைத்துலக முருகன் மாநாட்டில் முருகன் கோவில்களில் மாணவர் மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரச்சனைக்குரியது என்றார். கோவில்கள் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த பரிந்துரை செய்துள்ளதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.